அண்ணாவை பற்றி இவ்வளோ படித்தது மூலம் நீங்கள் புரிந்து கொண்டது அப்படின்னா சுருக்கமாக என்ன சொல்லலாம்? அவர் அதாவது சம்பத் சொன்ன மாதிரி, "உன் அன்புக்கு இறங்கி இந்த நாட்டினுடைய கொடிகள் எல்லாம் தலை தாழ்ந்து நிற்கின்றன" அப்படின்னு அவர் மறைவப்ப சொன்னார். அதாவது குடும்ப பாசம் அப்படின்ற ஒரு புதிய தத்துவத்தை அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரும் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், மொபிலைசேஷனில் பண்ணதே கிடையாது. அது எல்லாரும் அண்ணன் முறை, மாமா முறை, மச்சான், அக்கா, அண்ணி. கட்சியை ஒரு குடும்பமாக்கியவர். ஆமாம், அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய மூத்த அண்ணன். ஆமாம். அவர் அப்படித்தான் எல்லாருக்கும் இருந்தார். ஸோ அவரே சொல்கிறார், எஸ்எஸ்ஆருடைய சின்ன பையனும் வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. எஸ்எஸ்ஆருக்கும் நான் அண்ணா, அந்த குட்டி பையனுக்கும் நான் அண்ணா அப்படின்றார். ஸோ அவருக்கு பேர் அப்படி அமைஞ்சு போச்சு. அதனால் அந்த பாசம், அவருடைய எளிமை, அதற்கப்புறம் ஐ திங்க் ஹி வாஸ் சின்சியர். இந்த தமிழக மக்களை நம்ம மேலே கொண்டு போகணும்னு நினச்சார். அதில் அவரோட கூட வந்தவர்கள் எல்லாரும் அவருடைய கெப்பாசிட்டியோ அல்லது அவருடைய அந்த பொதுவாழ்வு அர்ப்பணமோ அல்லது அந்த ஆனஸ்டியோ இருந்துச்சான்றது எனக்கு பெருசாக தெரியல. அது அப்படி நடந்துரும். இப்போ காந்தியோட வந்தவர்கள் கூட பெரிய பெரிய தலைவர்களோடு வருபவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய திறன் படைத்தவர்களாக இருக்கிறதுக்கு வழி கிடையாது. அதுதான் பெரியார் சொல்கிறார். அவங்க பிரிஞ்சு போகும்பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வரவங்க. ஜலகண்டபுரம் கண்ணன்கிட்ட சொல்கிறார், ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வரவங்க, இவங்க நாளைக்கு பின்னாடி ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா. அதனால தான் நான் அதிகார அரசியல் வேண்டான்னு சொல்கிறேன். இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய கொள்கைகளுக்கு ஊனம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அறிஞர் அண்ணாவை தொடர்ந்து கலைஞரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம், 95, 96 அந்த நேரங்களில் ஒரு 10-15 தடவை பார்த்து பேசியிருக்கேன். அவர் ரொம்ப பிரியமாக நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அதனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவார், அப்படியே பார்ப்பார். அந்த மாதிரி நான் போய் கேட்டேன் ஒரு நாள். நான் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதி, அது கட்சி ஆஃபீஸில் தான் எல்லோரும் உட்கார்ந்துருக்குறாங்க, கட்சி தலைவர்கள் எல்லாம். நான் உள்ளே போயிட்டு இளங்கன்று பயமறியாது மாதிரி நான் உள்ளே போயிட்டு, தலைவர் இந்த மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், நீங்கள் தான் வெளியிடணும், அதுக்கு என்ன பண்ணிடுறேன்ட்டார். முடிஞ்சு போச்சு. அப்படி தான் டேட் வாங்கினது அவர்கிட்ட. அண்ணாவை பற்றி புத்தகம்? இல்லை இந்த யூகோஸ்லாவியா பற்றி புத்தகம்.